Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் King Lear Act 1 Part 2. Okay, so in the second part we are going to look at two scenes, Scene 2 and Scene 3. So Act 1 Part 1ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் கிங் லியர் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சீன் ஆக்ட் 1 ஆஃப் கிங் லியர் பார்த்துட்டோம். ஸோ வித் அ ஸ்மால் ரீகேப் we can get into the class, but before that a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நம்ம பிஜிடிஆர்பிக்கான பிளேஸ் அப்புறம் சானட்ஸ் இது எல்லாமே ஒரு பிளே லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். யூனிட் 5 ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிங் லியரை தவிர மற்ற எல்லா ட்ராமாஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனால் நீங்கள் கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு தேவையான எல்லா டாபிக்ஸுமே, ஷேக்ஸ்பியரோட எல்லா டாபிக்ஸுமே அதில் பார்க்கலாம். ஓகே, கோர்ட் சீன். ஸோ ஃபர்ஸ்ட் சீனில் வந்து கோர்ட் சீன் நம்ம பார்த்துருப்போம். இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிங் லியர் டிவைட்ஸ் ஹிஸ் கிங்டம். கிங் லியர் வந்து தன்னோட 3 டாட்டர்ஸ்க்கும் இடையில தன்னோட கிங்டமை டிவைட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி 3 பார்ட்ஸாக பிரிச்சுட்டாரு. 3 டாட்டர்ஸையும் கூப்பிட்டுட்டாரு. அவரோட 3 டாட்டர்ஸ் வந்து first daughter Goneril, second daughter Regan, and the third daughter is, and his third daughter is Cordelia. ஸோ அவங்களுக்குள்ள டிவைட் பண்ண அவர் எல்லாமே பார்ட்டிஷன் பண்ணி ரெடியாக வச்சிருக்காரு. ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த டைம்ல ஹீ puts a question to them. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் என்னையா, ஹவு மச் டு யூ லவ் யுவர் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்போது இந்த டைமை வந்து ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் 2 டாட்டர்ஸும், கானரலும் ரீகனும். ரொம்ப அவங்க அப்பாவை வந்து பயங்கரமாக ஃப்ளாட்டர் பண்ணி அவங்களுக்குரிய அந்த டிவிஷன் ஆஃப் கிங்டமை சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. இதில் வந்து கார்டீலியா, ஆக்சுவலாக கார்டீலியா வந்து ஷி இஸ் த மோஸ்ட் ஜெனுவின் லவ்விங் டாட்டர். ரொம்ப அவங்க அப்பாவுக்காக நேசிக்கிற ஒரு பொண்ணு தான் வந்து கார்டீலியா. ஓகே, வேற ஒரு கிங்காக இருக்கிறதுனால அப்படியெல்லாம் இல்லை. அவர் பணம் வச்சிருக்காரு, அதெல்லாம் இல்லை அவருக்கு. அவளுக்கு வந்து ரொம்ப உண்மையாகவே அவங்க அப்பா மேலே ரொம்பவே பிரியம். அதே மாதிரி அவரும் ரெசிப்ரோகேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை ரொம்பவே அவருக்கு பிடிக்கும். ஆனா கோர்ட்ல வச்சு அவ என்ன சொல்லிடுவானா, இல்ல எனக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் பிடிக்கும், கூடவும் இல்லை குறைச்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லுவோம். அவர் எதிர்பார்க்கறது கைண்ட் ஆஃப் ஃபிளாட்டரி. அவங்க அப்பாவர் ஒன்று உங்களை மாதிரி ஆளே கிடையாதுன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 டாட்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் கார்டீலியாட்டையும் சில வேர்ட்ஸ் எதிர்பார்க்கிறாரு. ஆனா கார்டீலியா அந்த இடத்துல ஷி மிஸ்ஸஸ் த மார்க். அதை வந்து சொல்ல மறுக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது, எங்க அக்காங்க மாதிரி நான் சொல்ல முடியாதுன்னே சொல்லுவாங்க. ஒருவேளை மேரேஜ் ஆயிருந்ததுன்னா half of my love would go to my husband அப்படின்னு வேற சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம கிங். அவர் என்ன பண்ணிடுவாரு, he disinherits his daughter Cordelia. ஸோ இது நம்ம லைன் பை லைனா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆக்ட் 1ல. அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா புரியும். ஸோ அந்த ஆன்சரில் ரொம்ப இது கிங் லியர் அப்செட் ஆகி ஹி டிஸ்இன்ஹெரிட்ஸ் ஹர். அதுக்கப்புறம் கார்டீலியாவை சப்போர்ட் பண்ணி டியூக் ஆஃப் கென்ட் வராரு. அவர் வந்து கிங்கோட ஃப்ரெண்டு, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. கிங் வந்து அப்போ ரொம்ப கோபமாக இருந்ததுனால அவர் பேச்சை கேட்க தயாராக இல்லை. கென்ட்டை வந்து தன்னோட கிங்டம்லேருந்து பேனிஷ் பண்ணிட்டாரு. ஆனால் அதே சமயம் கார்டீலியாவுக்கு வந்து 3 சியூட்டர்ஸ் வந்திருப்பாங்க. 2 சியூட்டர்ஸ் வந்திருப்பாங்க, டியூக் ஆஃப் பர்கண்டி அண்ட் கிங் ஆஃப் பிரான்ஸ். இவங்க 2 பேர்ல டியூக் ஆஃப் பர்கண்டி டோவரே இல்லாத ஒரு கார்டீலியாவை ஏற்றுக்க மறுக்கிறாரு. எந்த டவுரியும் இல்லாமல் இப்படி ஏற்றுக்க முடியும், நீங்கள் தேர்ட் பார்ட்டை கொடுங்கன்னு சொன்னால் கிங் வந்து தரமாட்டேன்ருவார். அப்போ எனக்கு கார்டீலியாவே ஒரு டவுரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்கிறது வந்து கிங் ஆஃப் பிரான்ஸ். ஓகே, அவர் தான் கார்டீலியாவை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுட்டு போறாரு. போறப்போ கார்டீலியா உங்க சிஸ்டர்ஸ்ட்டு அப்பாவை நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நீ உன் வேலையை பாரு, எங்களுக்கு தெரியும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பேசிப்பாங்கன்னா, ஒரு நிமிஷத்துல தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை அப்படி தூக்கி போட்டுட்டாரே நம்ம அப்பா, இவர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிப்பாங்க. ஸோ அவங்களோட கேர்ல தான் இப்போ கிங் வந்து போறாரு. 2 டாட்டர்ஸ்க்கு இடையில எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சுட்டாரு. இப்போ கார்டீலியாவோட ஷேரையும் 2 டாட்டர்ஸ்க்கு இடையில பிரிச்சு கொடுத்துட்டாரு. தனக்குன்னு அவர் எதுவுமே வச்சுக்கல, டைட்டில் மட்டும் வச்சுக்கிறாரு.
கிங்ன்ற டைட்டில் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அவர் தனக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் 100 சோல்ஜர்ஸை தனக்கு ரிட்டைன் பண்ணிக்கிறாரு. ஓகே, அவங்கள செலவுக்கு கூட அவர் எடுத்துக்கல. 2 டாட்டர்ஸும் பார்த்துக்குவாங்கன்னு நம்பிக்கையில் டாட்டர்ஸ்க்கு இடையில சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் சீன் 1ல நம்ம பார்த்தோம். இப்போ சீன் 2 and 3ல ஃபர்ஸ்ட் சீன் 2 நம்ம ரீட் பண்ண போகிறேன். லைன் பை லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எட்மண்ட். இப்போ இந்த சீன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம், சீன் 1ல நம்ம பார்த்தது ஃபுல்லா கிங் லியர் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டோரியில வந்து ஒரு சப் பிளாட் இருக்கு, இன்னொரு பிளாட் இருக்கு. அது யாரோடதுன்னா க்ளௌசெஸ்டர், எட்மண்ட், எட்கர் இவங்களோட தான் செகண்ட் பிளாட். ஓகே, ரெண்டுமே கோயின்சைட் ஆகும் ஒரு இடத்துல, பட் ஆரம்பத்தில் தனியாக தான் போயிட்டு இருக்கோம். இது எட்மண்ட், க்ளௌசெஸ்டர், எட்கர் யாரு அப்படின்னு சொன்னா, க்ளௌசெஸ்டர் வந்து அவரும் ஒரு மினிஸ்டர் தான். எங்க கிங்கோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் வயசானவர், கிங்கோட ஃப்ரெண்டா இருக்கிறவர், மினிஸ்ட்ரியில ஒரு அங்கம் வகிக்கிறவர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து டியூக் ஆஃப் க்ளௌசெஸ்டராகவும் இருக்காரு. க்ளௌசெஸ்டர் அப்படிங்கிறது ஒரு இடத்தோட பேர். கென்ட் அப்படிங்கிறதும் ஒரு இடத்தோட பேரு தான். அந்த கென்ட் அரசனை தான் கென்ட் அப்படின்பாங்க. அதே மாதிரிதான் Gloucester is the name of the place. Duke of Gloucesterங்கிறதுனால அவரை க்ளௌசெஸ்டர்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு வந்து 2 sons இருக்காங்க. பெரிய பையன் எட்கர், சின்ன பையன் எட்மண்ட். எட்கர் வந்து லெஜிட்டிமேட் பார்ன், அதாவது திருமண பந்தத்தின் மூலமா பிறந்த குழந்தை தான் எட்கர். எட்மண்ட் வந்து அவரோட பேஸ்டர்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. பேஸ்டர்ட் சைல்டு அப்படின்னா இல்லெஜிட்டிமேட் சன்னு அர்த்தம். ஓகே, இல்லெஜிட்டிமேட் அதாவது ஒரு திருமண பந்தம் இல்லாத உறவின் மூலமா பிறந்த குழந்தையை இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சன் தான் எட்மண்ட். எட்மண்டுக்கு அதனால அவனுக்கு வந்து எப்பவுமே இந்த இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரனுக்கெல்லாம் சொசைட்டில ஒரு அந்தஸ்து இருக்காது. அவங்கள வந்து ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க அம்மா வந்து வேறு வழியில திருமண பந்தம் இல்லாத ஒரு உறவுல குழந்தை பெற்றுட்டதுனால அவங்க மேல ஒரு தப்பான பார்வை தான் சொசைட்டி வந்து வச்சிருக்கோம். ஆனாலும் க்ளௌசெஸ்டர் வந்து எட்மண்ட் மேலேயும் பிரியமா தான் இருக்கிறாரு. இப்பதான் கொஞ்ச நாளா தான் அவனை வந்து வெளியவே கூப்பிட்டு போவாரு. அதுக்கு வரைக்கும் எட்மண்டை வெளியே கூட காமிச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு எட்மண்டையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த சப்ளாட் பத்திய கதை தான். க்ளௌசெஸ்டர், எட்மண்ட், எட்கர். க்ளௌசெஸ்டர், எட்கர், எட்மண்ட். எட்கர் வந்து ரொம்ப நல்ல பையன். திருமண பந்தத்தின் மூலமா பிறந்த எட்கர் வந்து ரொம்ப நல்ல இன்னசென்ட் பாய். க்ளௌசெஸ்டரும் நல்லவர் தான். ஆனா எட்மண்ட் வந்து எப்படின்னா, இந்த சொசைட்டினால புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அவனுக்கு வந்து மனசுல நேச்சுரலா ஒரு கோவம், ஒரு வெறுப்பு, அவங்க அப்பா மேல ஒரு வெறுப்பு, சொசைட்டி மேல வெறுப்பு, நம்ம ஆளாகணும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு என்ன ஆகுது, ஒரு கன்னிங்னஸ் அவனுக்குள்ள தூண்டுது. நம்ம ஒரு பொசிஷன் அடைய நம்ம எந்த லெவலுக்கும் போகலான்ற ஒரு எண்ணம். அப்ப நேச்சுரலா அவன் விக்கட் ஆகுறான். ஓகே, ஒரு கன்னிங்னஸ், விக்கட்னஸ் வந்து எட்மண்டுக்குள்ள இருக்கு. இப்ப அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, அவங்க அண்ணனோட இடத்த நம்ம பிடிக்கணும், அண்ணனை நம்ம இந்த சீன்ல இருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறான். ஸோ அதுக்கு வந்து அப்பாவுக்கும் எட்கருக்கும் இடையில பிரச்சனை வரணும். அந்த பிரச்சனை தானா வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா க்ளௌசெஸ்டர் இஸ் அஃபெக்ஷனேட் டுவர்ட்ஸ் எட்கர் டூ. அதனால இவன் என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்னா, க்ளௌசெஸ்டருக்கும் எட்கருக்கும் இடையில பிரச்சனையை தான் உண்டு பண்ணணும்னு நினைச்சு அதுக்கான வேலையில இறங்கியிருக்கான் எட்மண்ட். அதுதான் நம்ம இந்த சீன்ல பார்க்க போறோம். Thou nature art my goddess, to thy law my services are bound அப்படின்னு ஒரு சாலிலாக்கியோட ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட குணத்தை வந்து வெளிப்படுத்து. எப்பவுமே ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நிறைய கேரக்டர்ஸ், வில்லனஸ் கேரக்டர்ஸ்க்கு அதிகமாக சாலிலாக்கிஸ் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெளியே மற்றவங்க முன்னாடி இந்த மாதிரி வில்லனஸ் கேரக்டர்ஸ் நல்லவங்களா தான் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட உண்மையான நேச்சர் யாருக்கு தெரியணும்? ஆடியன்ஸ்க்கு தெரியணும். அதுக்காக அவங்களோட மனசுல இருக்க விஷயத்த அவன் வந்து ஓப்பனா பேசுற மாதிரி, அதுதான் சாலிலாக்கி. ஓகே, ஸ்பீக்கிங் அலவுட் இஸ் சாலிலாக்கி. அப்போ இந்த இடத்துல எட்மண்ட் வந்து தன்னை பத்தி பேசிட்டு இருக்கான். அது வந்து ஆடியன்ஸ் கேட்கிற. ஏன்னா எலிசபெத்தன் தியேட்டர்ல தான் நம்ம ஷேக்ஸ்பியரின் பிளேஸ் எல்லாமே ஸ்டேஜ் ஆகுது. ஸோ அதெல்லாம் யாரு கேட்கணும்? நம்ம ஆடியன்ஸ் வந்து அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவன் யாரு, எப்படிப்பட்டவன்னு. அதனால இந்த ஒரு சாலிலாக்கி இஸ் கிவன் டு எட்மண்ட். So, now we are entering into Edmund's soliloquy. Thou nature art my goddess, to thy law my services are bound அப்படின்னா.
இயற்கை நீதான் என்னோட கடவுள், என்னை படைச்ச நீதான் என்னோட கடவுள், உன்னுடைய லாக்கு. ஏன்னா இயற்கையில எனக்கு இந்த இந்த எண்ணங்கள் வர்றதும் இயற்கையினாலதான். ஓகே, ஸோ உனக்கு என்னோட கடமை, நான் கடமைப்பட்டிருக்கேன். Wherefore should I stand in the plague of custom and permit the curiosity of nations to deprive me? For that I am some 12 or 14 moonshines lag of a brother. Wherefore should I stand in the plague of custom அப்படின்ற இந்த சொசைட்டியும் கஸ்டம் ட்ரெடிஷன் அப்படிங்கிற போர்வையில என்ன பண்றாங்கன்னா, தி டிப்ரைவ் மீ, என்னை வெறுக்கிறாங்க. எதுக்காக? ஐ ஆம் சம் 12 or 14 months லேக் ஆஃப் அ பிரதர், நான் தம்பியா பிறந்துட்டேன். எட்கருக்கு 12 to 14 மூன்ஷைன்ஸ்னா 14 மாதங்கள், 12 to 14 மாதங்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷம், ஒரு மாசம் 2 மாசம் கூட அவன் என்ன பண்ணியிருக்கான், சின்னவனா பிறந்திருக்கான் எட்கருக்கு. அதுக்காக இருக்கிறாங்க. அப்புறம் ஒய் பேஸ்டர்ட், வேர்ஃபோர் பேஸ், எதுக்கு என்ன பேஸ்டர்ட்னு கூப்பிடுறாங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? தப்பு செஞ்சது எங்க அப்பா தானே. ஓகே, ஸோ வேர்ஃபோர் பேஸ், நான் எப்படி பேஸான கேரக்டர் ஆவேன்? அப்போ இந்த இடத்துல எட்மண்டோட சாலிலாக்கி அவனோட அந்த கன்னிங்னஸை நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு. என்னை எதுக்கு இந்த ஊரும் உலகமும் தோஷிக்குது, என்னை எதுக்கு வெறுக்குது? When my dimensions are all as well compact, my mind as generous, and my shape as true as honest madam's issue. எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு பர்ஃபெக்டான, அவனை சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட்ஸம் எட்மண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு கேரக்டர், ஒரு ஆளு தான், பர்சனாலிட்டி தான் அவன். ஸோ என்னோட மைண்ட் ரொம்ப ஜெனரஸா இருக்கு. என் ஷேப் ரொம்ப ட்ரூவா இருக்கு. as if I am born to a honest madam, ஒரு நல்ல ஒரு திருமண பந்தத்துல பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்குரிய மகனா நான் பிறந்திருக்க வேண்டியவன். ஆனா ஒய் பிராண்ட் தே அஸ் வித் பேஸ் அண்ட் பேஸ்னஸ், பேஸ்டர்ட்லி பேஸ். ஆனா அந்த சமூகம் என்ன பிராண்ட் பண்ணுது இந்த வார்த்தைகள் தான் சொல்லி, பேஸ், பேஸ்னஸ், பேஸ்டர்ட்லி பேஸ், இப்படி சொல்லு, பேஸ் பேஸ் பேஸ், நீ கீழ்த்தரமானவன், கீழே நீ ஏன்னா தப்பு யாரோ பண்ணாங்க, நான் ஏங்க அந்த பழியை அனுபவிக்கணும்னு கேட்கிறா. Who in the lusty stealth of nature take more composition and fierce quality than that with a dull, stale, tired bed, go to the creating a whole tribe of fops got between asleep and wake. ஓகே, இதுல அவன் ஒரு சின்ன ஒரு கம்பேரிஷன் வேற பண்றான். ஏங்க பேஸ்டர்ட்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ தப்பா? ஓகே அப்படின்னு அவன் கேட்டுட்டு அது என்ன சொல்றான், பேஸ்டர்ட்ங்கிறது யாரு? ஒரு இல்லெஜிட்டிமேட் ஒய்ஃப். இல்லெஜிட்டிமேட் ஒய்ஃப்ட்ட ஒருத்தர் போறாரு அப்படின்னு சொன்னா தெரியாம ஸ்டெல்த்லி தான் போவார். அவ மேல இருக்க அதீத அன்புனாலதான் ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, ஒய்ஃபை விட்டுட்டு என்ன பண்ணுவாரு, இன்னொரு பெண்ணை நோக்கி போறாரு. அப்ப அந்த பெண்ணுகிட்ட அவருக்கு அதிகமான அன்பும் காதலும் காமமும் இருக்கும். அப்ப அப்படி பிறந்த குழந்தை தானே நானு. ஓகே, அப்ப நான் ரொம்ப ஃபியர்ஸா தான் இருப்பேன். ஓகே, எங்க அப்பா திருட்டுத்தனமா எங்க அம்மாவை காதலிச்சு அது மூலமா பிறந்த குழந்தை நானு. அப்ப நான் ஃபியர்ஸ்ஃபுல்லா தான் இருப்பேன். என்னோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தோஸ் பார்ன் ஆஃப் பெட்லாக் அப்படிங்கிறாங்க. திருமண பந்தத்தின் மூலமா பிறந்த குழந்தைங்க ஒரு பிறக்கணுமேன்னு பிறந்திருப்பாங்க, ஒரு பந்தம் ஏற்படுத்துறதுக்காக பிறந்திருப்பாங்க. அவங்க லேசியா தான் இருப்பாங்க. ஓகே, ஒரு தூக்கத்துல பிறந்த குழந்தைங்க. ஆனா நான் எங்க அப்பாவோட திருட்டுத்தனம், ஒரு ஊரை பார்க்க கூடாதுன்னு தெரியாம ஒரு காதல், அதீத அன்புனால காமத்தினால விளைந்த குழந்தை. அப்ப நான் எப்படி இருக்கேன், நான் ஃபியர்ஸ் குவாலிட்டியோட இருப்பேன். ஆனா இந்த திருமண பந்தத்துல பிறந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப இதாதான் இருப்பாங்க, டல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். வித்தியாசமான ஒரு கம்பேரிஷன் தான். லெஜிட்டிமேட் எட்கர், ஐ மஸ்ட் ஹாவ் யுவர் லேண்ட் அப்படிங்கிறான். வெல் தென், அப்படின்னா எட்கர் நீ லெஜிட்டிமேட்டா, நீ என்னை விட பெரிய ஆளா? நான் அதை ஒத்துக்க மாட்டேன். உன்னோட ப்ராப்பர்ட்டி, இப்போ நம்ம அப்பா இருந்தா அவரோடதெல்லாம் உனக்கு தான் போய் சேரும். நீ தான் லெஜிட்டிமேட் சன், மூத்தவன், எல்லா வகையிலையும் அந்த பதவியெல்லாம் உனக்கு போகுது. டியூக்குன்ற பதவி உனக்கு போகுது. நீ கிளவுசஸ்டாவ, நான் வேடிக்கை பார்க்கணுமா? முடியாது, அது எனக்குத்தான் வேணும் அப்படிங்கிறான். Our father's love is to the bastard Edmund as to the legitimate. நம்ம அப்பா 2 பேர் மேலேயும் பிரியமா தானே இருக்காரு. எந்த அளவு உங்ககிட்ட பிரியமா இருக்காரோ, லெஜிட்டிமேட் பிரியமா இருக்காரோ, அதே மாதிரி பேஸ்டர்ட் எட்மண்ட்டையும் அவனே சொல்லிக்கிறான். பேஸ்டர்ட் எட்மண்ட்டையும் அவர் பிரியமா தானே இருக்கிறாரு. ஃபைன் வேர்ட் லெஜிட்டிமேட். ஆனாலும் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கியா, லெஜிட்டிமேட் சன்.
ஓகே, உண்மையான பந்தத்துல பிறந்த ஒரு அவரோட பையன் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் சொசைட்டி அப்படிதானே, ஒரு லீகலான ஒரு சன்னை தான் ஏத்துக்கும். ஓகே, தவறான வழியில பிறந்த குழந்தைய இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஏத்துக்காது. இப்போ ஃபைன் வேர்ட் லெஜிட்டிமேட் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, என்னதான் நியாயப்படுத்தினாலும் லெஜிட்டிமேட்ன்ற வார்த்தை நல்லா இருக்கு அப்படிங்கிற. வெல் மை லெஜிட்டிமேட், ஓகே மை லெஜிட்டிமேட் பிரதர் அப்படின்னு சொல்லலாக்கில்ல அவன் சொல்றான் அவங்க அண்ணன்ட்ட. இஃப் திஸ் லெட்டர் ஸ்பீட் அண்ட் மை இன்வென்ஷன் த்ரைவ், எட்மண்ட் த பேஸ் ஷால் டாப் த லெஜிட்டிமேட். நான் இப்போ ஒரு பெரிய வேலை பண்ண போறேன், உனக்கு எதிரா ஒரு பெரிய டிராமா ஆட போறேன். நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், இந்த லெட்டர் நான் நினைச்சதெல்லாம் நடத்துச்சுன்னா எட்மண்ட் த பேஸ் ஷால் டாப் த லெஜிட்டிமேட். நீ உன்னை அந்த லெஜிட்டிமேட்டை நான் டாப் பண்ணிடுவேன், உன்னை விட நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். ஐ க்ரோ ஐ ப்ராஸ்பர், நான் வளர்வேன், முன்னாடி உன்னை காட்டிலும் வளர்வேன். நவ் காட் ஸ்டாண்ட் அப் ஃபார் பேஸ்டர்ட்ஸ் அப்படின்னு. கடவுளர்களை இப்பொழுது பேஸ்டர்ட்ஸ்க்காகவும் கொஞ்சம் நெல்லுங்களேன், அவங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கப்போ என்டர் க்ளௌசிஸ்டர், அப்பா வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அரசவையில இருந்து வந்துட்டு இருக்கிறாரு க்ளௌசிஸ்டர். அவர் புலம்பிட்டே வர்றாரு. அங்க அரசவையில நடந்த விஷயம்லாம் அவர் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு. என்ன அரசர் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணை இப்படி விட்டுட்டாரு, அதுல கெண்ட் எதிர்த்து கேட்டா கெண்ட்டை பேனிஷ் பண்ணிட்டாரு, நான் எப்படி எதிர்த்து கேட்க முடியும்னு அவர் புலம்பிட்டே வர்றாரு. Kent vanished thus and France and Kohler parted. என்ன நடந்து போச்சு, ஒரு நாள்ல கெண்ட்டை பேனிஷ் பண்ணிட்டாரு, பிரான்ஸ்னா கிங் ஆஃப் பிரான்ஸ், அண்ட் கோலர் கோவத்தோட வெளியேறிட்டாரு அவரு. and the king gone tonight prescribed his power confined to exhibition, all this done upon the gad. கிங் என்ன நினைச்சாரோ அந்த அவரோட பவர் எல்லாத்தையும் தூக்கி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாரு, எல்லாமே வித்தியாசமா அவரும் நடந்துக்கிறாரு, எல்லாமே என்ன ஒரு மொமெண்ட்ல எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டே வந்தவர் எட்மண்ட பாக்குறாரு. எட்மண்ட், ஹவ் நவ், வாட் நியூஸ், மகனை பார்த்தோன்னா என்னப்பா என்ன செய்தி வச்சிருக்க அப்படிங்கிறார். இப்போ அவங்க வர்றப்ப அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவன் ஒரு பேப்பர், அவன் லெட்டர்ன்னு சொன்னான் இல்லையா, லெட்டரை கையில வச்சிருப்பான். அவங்க அப்பாவை பார்த்தோன்னா அதை அப்படியே படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பா உள்ள அப்படியே பேசி ஹவ் நவ் வாட் நியூஸ் அப்படின்னு சொன்னோன்னு வேக வேகமா அந்த லெட்டரை மறைக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்த லெட்டரை அவருக்கு தெரியாம மறைக்கிற மாதிரி அவர்கிட்டயே வெளிப்படுத்திட்டு உள்ள பேக்கெட்குள்ள வைக்கிறான். ஐயோ இதை நீங்க பாத்திரக்கூடாதுன்ற மாதிரி உள்ள வைக்கிறான். எட்மண்ட், so please your lordship, he puts a paper in his pocket. உடனே அந்த பேப்பரை அந்த லெட்டரை பாக்கெட்ல வச்சுக்கிறான். ஒன்னும் இல்லப்பா அப்படிங்கிறான். அது வித்தியாசமா தெரியுற மாதிரி ஒன்னும் இல்லப்பானாதான் நம்மளுக்கு கியூரியாசிட்டி அதிகமாகும் இல்லையா. அவன் எப்பவுமே வில்லன்ஸ் சைக்காலஜி ரீடர்ஸா இருப்பாங்க, சைக்காலஜி நல்லா புரியும். ஒரு விஷயத்த மறைக்கிறோம்னு தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு ஆர்வமே வரும். ஒரு விஷயம் தெரியாதப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு ஃப்ரெண்டு நான் ஒரு விஷயம் இருக்கு ஆனா உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னா சொல்லணும்ல, அது மாதிரி அதேதான் அவன் பண்றான். அந்த சீக்ரெட்டா அவங்க பட்டு ஒண்ணும் இல்லப்பா அந்த லெட்டர்ல எல்லாம் ஒண்ணும் இல்லப்பானோன்னா அவருக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே அவரு, why so earnestly seek you to put up that letter? ஏன் அந்த லெட்டர் எனக்கு தெரியாம மறைச்சு வைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. I know no news my lord. ஐயோ எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா அப்படிங்கிறான். What paper were you reading? Nothing my lord. So இதெல்லாம் உங்களுக்கு புரியும் இல்லையா. Gloucester, no. What needed then that terrible dispatch of it into your pocket? இல்ல நான் நம்ப மாட்டேன், ஒன்னும் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். அவர் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காரு. What needed then that terrible dispatch of it into your pocket? எதுக்காக அப்புறம் வேகமா ஒளிச்சு வைக்கிற, நீயே பயந்து போய் ஒளிச்சு வைக்கிறியே ஏன் அப்படிங்கிறார். The quality of nothing hath not such need to hide itself. Quality of nothing, ஒண்ணுமே இல்லைன்னா ஏன்பா மறைக்கணும் நீ அப்படிங்கிறார். அவர் வர்மா மகனை பிடிச்சிட்டதான் நினைக்கிறார். அவன் பர்பஸா தான் அது பண்ணிட்டு இருக்கான். Let us see, come, if it be nothing, I shall not need spectacles. வா, அது ஒண்ணும் இல்லையான்னு நானும் பாக்குறேன், அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறார். Edmund, I beseech you, sir, pardon me. It's a letter from my brother and I have not all over it. ஐயோ அப்பா என்ன மன்னிச்சிருங்க, இந்த லெட்டர் என் பிரதர்
எட்கர்ட்ட இருந்து வந்தது. நான் ஃபுல்லா இன்னும் வாசிக்கல. ஐ ஹவ் நாட் இட் ஓவர் ரெட். ஐ ஹவ் நாட் ஆல் ஓவர் ரெட். அண்ட் ஃபார் சோ மச் அஸ் ஐ ஹவ் பெர்யூஸ்ட், ஐ ஃபைண்ட் இட் நாட் ஃபிட் ஃபார் யுவர் ஓவர் லுக்கிங். பாதி தான் வாசிச்சேன். ஆனா பாதி வாசிச்சதுலேயே எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை நீங்க படிக்க வேண்டாமே, இது உங்களுக்கு படிக்க உகந்ததா இல்லையே, இட் இஸ் நாட் ஃபார் யுவர் ஓவர் லுக்கிங் அப்படிங்கிறான். இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் யுவர் ஓவர் லுக்கிங். நீங்க பாக்குறதுக்கு எதுவான லெட்டரா இல்லையே இது அப்படின்னு சொல்றோம். Gloucester. Give me the letters, sir. உடனே ஒரு மகனை மிரட்டாரு. லெட்டரை கொடு மகனே அப்படிங்கிறார் எட்மண்ட். I shall often either to detain or give it. அப்பா உங்ககிட்ட கொடுத்தாலும் தப்பு, கொடுக்கலனாலும் தப்பு, இப்ப நான் என்ன பண்ணுவேன், என் கையை கட்டி போட்டுட்டீங்களேங்கிறான். அவன் அதை அவர் கேட்கணும்னு தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். The contents is in part I understand them or to blame. இதுக்குள்ள இருக்க விஷயம் வந்து தப்பான விஷயம்தான் அப்படிங்கிறான். லெட்ஸ் சி தாத்தா நான் பாக்குறேங்கிறார். எட்மண்ட் gives him the paper. I hope for my brother's justification he wrote this but as an essay or test of my virtue. இது எங்க அண்ணன் என்னை சோதிக்க எழுதியிருக்கான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அவர் அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறார். He reads the letter. This policy and reverence of age makes the world bitter to the best of our times, keeps our fortunes from us, till our boldness cannot relish them. ஏதாவது லெட்டர்ல இருக்க விஷயமா அவர் வாசிச்சுட்டு இருக்கிறார். அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த உலகம் ஒரு பாலிசி மெயின்டைன் பண்ணுது. ரெவரன்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது வயசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருது. இதனால நம்ம எல்லாம் இளமையில இருக்கிறவங்களாம் அனுபவிக்க முடியாம போயிடும். வயசானவங்க கிட்டதான் சொத்தெல்லாம் இருக்கு. They keep all our fortunes from us, till our boldness cannot relish. நம்ம ஓல்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு சொத்தோ சுகமோ எதுவும் வர்றதில்ல, எல்லாம் அவங்களே வச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் பார்த்தியான எட்கர் வந்து எட்மண்டுக்கு எழுதின மாதிரி ஒரு லெட்டர். ஓகே, தம்பிட்ட பாடுறா அப்பயும் சாக மாட்டேங்கிறான், நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறான்ற மாதிரி அந்த லெட்டர் சொல்லுது. ஓகே, ஆக்சுவலா அது எட்கர் எழுதவே கிடையாது, எட்மண்டா தயாரிச்ச ஒரு லெட்டர். I begin to find an idle and fond bondage in the oppression of aged tyranny, whose ways not as it hath power but as it is suffered. நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், இது வந்து ஏஜட் டெரனி, வயசானா பண்ற கொடுங்கோல் மாதிரி இருக்குது. நம்மளை போட்டு வெண்களாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அந்த வயசான கிழங்கெல்லாம் உயிரோடு இருந்துக்கிட்டுங்கிற மாதிரி எழுதியிருக்கு. கம் டு மீ தட் ஆஃப் திஸ் ஐ மே ஸ்பீக் நோ மோர். சரி நான் இதை பத்தி நான் பேசல. ஓகே, இஃப் அவர் ஃபாதர் வுட் ஸ்லீப் டில் ஐ வேக்ட் ஹிம், யூ ஷுட் enjoy half his revenue forever and live the beloved of your brother. Edgar. ஓகே, இப்பெல்லாம் முடியுது. நம்ம அப்பாவுக்கு ஒரு ஸ்லீப் கொடுத்துடலாம், எட்டர்னல் ஸ்லீப். ஓகே, ஹி வுட் ஸ்லீப் டில் ஐ வேக்ட். நான் எழுப்ப எந்திரிக்காத ஒரு அப்பாவை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது எட்டர்னல் ஸ்லீப், அவர் இறந்து போகணும். அப்பதான் யூ ஷுட் என்ஜாய் ஹாஃப் ஹிஸ் ரெவன்யூ ஃபார் எவர். எனக்கு கிடைக்கிறது இல்லை, இப்பவே கிடைச்சிருச்சுன்னா தானே வசதி. நான் வந்து பாதியை உனக்கு தந்துடுறேன். நீ இல்லெஜிட்டிமேட் பிரதரா இருந்தா கூட பரவாயில்ல, நான் உனக்கு பாதி தந்துடுறேன். இந்த விஷயத்துக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி அதுல எழுதியிருக்கு. ஓகே, அப்பாவை தூங்க வைக்க சாக வைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இன்டைரக்டா, நேரடியா இல்ல பட் இன்டைரக்டா நீ இதுல ஹெல்ப் பண்ணா உனக்கும் பாதியை தந்துடுறேன். அண்ட் லிவ் த பிலவட் ஆஃப் யுவர் பிரதர். நீ ஒரு அண்ணனுக்கு தம்பியா நீ இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவனுக்கு தானே கிளவுசிஸ்டர் பதவி எட்கருக்கு தான் அடுத்து போக போகுது. அப்போ அவன் வந்து தம்பிய கூப்பிட்டு சேர்த்துக்கிற மாதிரி ஒரு லெட்டர். ஓகே, கிளவுசிஸ்டர் வாசிச்சு முடிச்சிட்டாரு. கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாரு. ஓஹோ, துரோகம், திட்டம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லீப் டில் ஐ வேக் ஹிம், யூ ஷுட் என்ஜாய் ஹாஃப் ஹிஸ் ரெவென்யூ. திரும்ப வாசிக்கிறாரு, அவரை கொல்லணும், அப்போ உனக்கும் பாதி ரெவென்யூ கிடைக்கும். மை சன் எட்கர். எட்கரா இதை எழுதினது? ஹேட் ஹி அ ஹேண்ட் டு ரைட் திஸ்? அவருக்கு நம்பவே முடியல, ஏன்னா எட்கர் ரொம்ப நல்லவன் அவருக்கு தெரியும். எட்கர் எப்படி இதை எழுதியிருக்க முடியும்? ஹேட் ஹி அ ஹேண்ட் டு ரைட் திஸ்? அவனால இந்த வார்த்தைகளை எழுத முடியுமா? அவன் கைகளால் எழுத முடியுமா? எ ஹார்ட் அண்ட் பிரெயின் டு பிரீட் இட் இன். அப்படி ஒரு மனமோ மூளையோ அவனுக்கு இருக்கா? அந்த மாதிரி பிறப்பாவன். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அப்படி பிறப்பில்லையே அப்படிங்கிறாரு. ஓகே, when came you to this, who brought it அப்படின்னு இப்ப எட்மண்ட பார்த்து மிரட்டி கேட்கிறார். ஓகே, யாரா இது கொண்டு வந்தா, எப்படி இது உன் கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறார். Edmund, it was not brought to me, my lord.
There is the cunning of it. I found it thrown at the casement of my closet அப்படிங்கிறான். அவன் அந்த நடிக்க பிறந்தவன் எட்மண்ட். அவன் சொல்றான், அப்பா இது யாரும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கல, என்னோட கேஸ்மெண்ட், அதாவது என் ரூம்ல யாரோ ஜன்னல் வழியா தூக்கி உள்ள போட்டிருக்காங்க, பேப்பர்ல சுத்தி, அது உள்ள வந்து கிடக்குது, அப்படிதான் எனக்கு தெரியும். That is the cunning. I found it thrown in at the casement of my closet. என் ரூமுக்குள்ள இதை வந்து யாரோ தூக்கி உள்ள போட்டிருக்காங்க, அப்படிதான் இதை கண்டெடுத்து தான் படிக்கிறேன். அவன் ரொம்ப தெளிவா இருக்கான் ஒவ்வொரு ஸ்டெப்பும். Gloucester, you know the character to be your brothers. எழுதியிருக்க கையெழுத்து உங்க அண்ணன் தாடா அப்படின்னு கேட்கிறான். யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பாவால நம்பவே முடியல, எட்கர் இப்படி பண்ணிருப்பானா, நல்லவே நம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு. Edmund, if the matter were good, my lord, I dare swear it were his, but in respect of that I would fain think it were not. அவன் செமையா அவனோட ஸ்கீம் படி அழகா மூவ் பண்ணிட்டு இருக்கான் எட்மண்ட். அவன் என்ன சொல்றான், அப்பா இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இது அங்க அண்ணன் ஹேண்ட் ரைட்டிங் தான்னு, ஆனா உள்ள இருக்க விஷயம் என்னவோ மாதிரி இருக்கேன், நான் எப்படி சொல்லுவேன் எங்க அண்ணன் தான்னு அப்படின்னு சொல்றான். ஓகே, க்ளோசஸ்டர், இட் இஸ் ஹிஸ், அப்பா அவன் கையெழுத்து தான் சொல்லி சொல்ல வர, அப்படிதானே? இட் இஸ் ஹிஸ் ஹேண்ட், ஆமாப்பா இது அண்ணன் கையெழுத்து தான். பட் ஐ ஹோப் ஹிஸ் ஹார்ட் இஸ் நாட் இன் த கண்டென்ட்ஸ். ஆனா அவரு ஏதோ வேற எதுக்கோ இதை எழுதியிருக்காரு, என்ன வந்து சோதிச்சு பாக்குறாரு மாதிரி தெரியுது, உண்மையா அவர் எழுதின மாதிரி தெரியல. அவர் கையெழுத்து தான் அடிச்சு சொல்வேன், ஆனா அவர் எதுக்காகவும் இதை எழுதியிருக்காரு. Gloucester, has he never before sounded you in this business? இது மாதிரி என்னைக்காவது அவன் உன்கிட்ட பேசியிருக்கானா? பாரு, எட்மண்ட் மேலேயும் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை, அதனாலதான் கேக்குறாரு. எட்கர் இப்படி ஏதாவது உன்கிட்ட பேசியிருக்கானா, பேச்சுவார்த்தையில அப்படி எதுவும் கண்டிருக்கியா? எட்மண்ட், நெவர் மை லார்ட். ஐயோ அப்படியெல்லாம் அண்ணே, அப்படியெல்லாம் சொன்னதே இல்லை, உங்களை கொல்லணும்லாம் சொன்னதே இல்லை. ஆனா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பட் ஐ ஹவ் ஹர்ட் him often maintain it to be a fit that sons at perfect age and fathers declined and the father should be as ward to the son and the son manages revenue. கொல்லணும்லாம் சொன்னது இல்லப்பா, ஆனா அவர் என்ன சொல்றேன்னா, வயசான அப்பாங்கெல்லாம் ஒதுங்கிக்கணும், பசங்க கிட்ட ரெவென்யூ சொத்து எல்லாம் கொடுத்துடணும், பசங்களோட கேர்ல தான் அப்பா அம்மா இருக்கணும், இப்படி வயசான பிறகும் இருந்துட்டு உயிர் எடுக்க கூடாது, அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கொல்லணும்லாம் சொன்னதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, நெவோ மை லார்ட், பட் ஐ ஹவ் ஹர்ட் him, அதே தான் சொல்றான், அதை கொஞ்சம் பாலிஷ்டா சொல்றான். பட் ஐ ஹவ் ஹர்ட் him often maintain it to be fit that sons at perfect age and fathers decline. பர்ஃபெக்ட் ஏஜ்ல சன்ஸுக்கு என்ன வந்துடணும், சொத்து வந்துடணும், ஃபாதர்ஸ் டிக்ளைன் ஆகணும், ஓரமா ஒதுங்கி உட்காரணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறான். Gloucester, oh villain, villain, his very opinion in the letter, அதைத்தானடா எழுதியிருக்கான், அது கூட உனக்கு புரியலையா? அவனுக்கா புரியல, ஆனா அவர் நினைச்சுக்கிறார். The very opinion in the letter, abhorred villain, unnatural, detested, brutish villain அப்படிங்கிறார். இயற்கைக்கு மாறானவன், வெறுக்கத்தக்கவன் அப்படின்னு சொல்லி திட்டர். வேர்ஸ் தென் ப்ரூட்டிஷ், ஒரு அனிமலை விட கேவலமானவன். கோசிரா, சிக் ஹிம், ஐல் அப்ரண்ட் ஹிம், அபோமினபிள் வில்லன், வரசி, அவனை போடு, அப்படிற, அவனை முதல் கைது பண்ணி உள்ள வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் பவர்ஃபுல் தான், அவரும் ஒரு டியூக் தான். Edmund, I do not well know, my lord, if it shall please you to suspend your indignation against my brother till you can derive from him better testimony of his intent, you should run a certain course. இவனுக்கு என்னன்னா, உடனே பிடிச்சி உள்ள போட்டா அடுத்து விசாரிச்சோம்னா உண்மை வந்துடும், அதனால இவன் எல்லா ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு இருக்கான் எட்மண்ட். அப்ப அப்படியெல்லாம் டக்கு முடிவுக்கு வராதீங்கப்பா அப்படிங்கிறான். ஓகே, யூ ஷுட் ஹாவ் till you can derive from him better testimony. இன்னும் உண்மையில நல்ல சாட்சியத்தோட அவர் தப்பு செஞ்சான்னு புரியுற வரைக்கும்லாம் நீங்க ஆக்ஷன் எடுக்க கூடாது. ஆஃபீஸ் இன்டென்ட், யூ ஷுட் ரன் அ சர்டன் கோர்ஸ். நீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வேற if you violently proceed against him mistaking his purpose, it would make a great gap in your honor and shake in pieces the heart of his obedience. ஒருவேளை இது பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் வேற ஒரு காரணத்துக்காக இந்த லெட்டர் எழுதியிருக்காரு, அவரோட பர்பஸ் வேற, என்ன செக் பண்ண எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாம்
பண்ணா நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் ஒரு பாஸ்டர்ட் பிரதர் இல்லையா, அவனோட இல்லிஜிட்டிமேட் பிரதர் தானே, நான் போய் ஓகேன்னு சொன்னா அப்ப என்னோட குணத்தை என்னைய செக் பண்ணதான் அவன் எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொண்டு வரான் கதைய. அவரோட ஒருவேளை அவரோட திங்கிங் கரெக்டா இருக்கும் இல்லையா, அவர் வந்து வேணும்னே என்ன டெஸ்ட் பண்ண எழுதியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். I dare pawn down my life for him that he hath writ this to feel my affection to your honor and to no other pretense of danger. இது எதுக்கு அவர் எழுதியிருப்பாருன்னா, நான் உண்மையிலேயே உங்க மேல பிரியமா இருக்கனா இல்லையான்னு செக் பண்ணதான் அண்ணன் எழுதியிருப்பாரு, மத்தபடி அண்ணன் தப்பா எழுதியிருக்க சான்ஸே இல்லப்பா அப்படின்னு சொல்றான். அதாவது அவங்க அப்பா சப்போர்ட் பண்றதுக்கு முதல் இவரே சப்போர்ட் பண்ணிடுறான். அப்ப அவங்க அப்பா வந்து திட்டிட்டே கிடக்குறாரு. ஓகே, அவன் பண்ண மாட்டான்ற வார்த்தை அவர் வாயில இருந்து வரல, இவன் தான் சொல்லிட்டு இருக்கான், அவர் என்ன சொல்லல. அவன் எப்படி இப்படி செஞ்சான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. Gloucester, think you so? அப்படியும் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறார். Edmund, if your honor judge it meet, I will place you where you shall hear us confer this, and by an oracular assurance have your satisfaction, and that without any further delay than this very evening. ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட இந்த இதை கொடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க. ஐ வில் பிளேஸ் யூ வேர் யூ ஷல் ஹியர் அஸ் கன்ஃபர் ஆஃப் திஸ். நாங்க 2 பேரும் அவர்கிட்ட நான் பேசுறேன், நீங்க வீட்டுல ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கங்க, அந்த ரூம்ல அண்ணனை கூப்பிட்டு வச்சு நான் பேசுறேன். நாங்க 2 பேரும் பேசுறப்ப நீங்க ஓவர் ஹியர் பண்ணுங்க, அவர்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற மாதிரி நான் பேசுறேன், அப்போ நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றோம். Gloucester, he cannot be such a monster. ஆமாடா, அவன் அவ்வளவு மோசமானவன் இல்லடா அப்படிங்கிறான். not sure, கண்டிப்பா இல்லப்பா அப்படிங்கிறான் Edmund. Gloucester, to his father that so tenderly and entirely loves him, heaven and earth, Edmund, seek him out, wind me into him, I pray you. ஆமா, எப்படி பெரியவன் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா அந்த எட்கர் மேல, அவன் எப்படிடா எப்படி எழுதுவான், கடவுளே எட்மண்ட் போடா போய் பாரு அவனை வந்து கூப்பிட்டு வந்து இல்லைன்னு சொல்லடா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஃப்ரேம் த பிசினஸ் ஆஃப்டர் யோர் ஓன் விஸ்டம், நீயே பிளான் பண்ண, எப்படியாவது பிளான் பண்ண. ஐ வுட் அன்ஸ்டேட் மை செல்ஃப் டு பி இன் அ டியூ ரெசல்யூஷன், நான் அது வரைக்கும் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. I will seek him, sir, presently, convey the business as I shall find means and acquaint you with all. உடனே நான் போறேன், அவரை பார்க்கிறேன், உங்களுக்கு எப்படியோ தகவல் தெரிவிக்கிறேன், எப்போ வந்து அவரை என்ன சந்திப்பாரு. Gloucester, these late eclipses in the sun and moon portent. இப்போ அவன் வந்து வெளியே போயிடுறான். இப்போ சாரி, அவன் வெளியே போகல, அங்கதான் இருக்கிறான். பட் Gloucester பேசுறாரு பாருங்க. These late eclipses in the sun and moon portend no good to us. நிறைய கிரகணங்கள் வருதுப்பா, 4 நட்சத்திரம், அந்த வானத்தோட போக்கே சரியில்லை, நடக்கிற எதுவும் நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. Though the wisdom of nature can reason it thus and thus, yet nature finds itself scourged by the sequent effects. இதுக்கெல்லாம் சயின்டிபிக்கா ரீசன் இருந்தா கூட, ஏதோ கிரகணத்துக்கெல்லாம் ஒரு காரணம் சொன்னா கூட, ஆனாலும் இந்த கிரகங்கள் எல்லாம் ஏதோ ஒண்ணு குறிக்குது, உலகத்துல நிறைய கெட்டது விளைவிக்குதுன்றதான் இதெல்லாம் சொல்லுது. லவ் கூல்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபால்ஸ் ஆஃப், பிரதர்ஸ் டிவைட், இதெல்லாம் நடக்குது. ஓகே, லவ் மாறிடுது, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடுது, பிரதர்ஸ் டிவைட் ஆகுறாங்க, சிட்டிஸ் மியூட்டினிஸ், நிறைய சண்டைகள் வருது சிட்டிஸ்ல, கண்ட்ரீஸ்ல, பேலசஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் அரசவையில நிறைய தவறுகள் நடக்குது, ஏமாற்று வேலை நடக்குது. தி பாண்ட் கிராக்ட் பிட்வீன் சன் அண்ட் ஃபாதர், சன்னுக்கும் ஃபாதர் பாரு, எனக்கும் எங்க மகனுக்கும் இடையில பிரச்சனை வருது. திஸ் வில்லன் ஆஃப் மைண்ட் கம்ஸ் அண்டர் த ப்ரெடிக்ஷன் தேர் இஸ் அ சன் அகேன்ஸ்ட் அ ஃபாதர். இப்ப பார், என் மகன் பண்றதை பார்த்தா ஒரு மகன் வந்து அப்பாவுக்கு எதிராக திரும்புற மாதிரி காமிக்குது. தி கிங் ஃபால்ஸ் ஃப்ரம் பயஸ் ஆஃப் நேச்சர். அரசவையில பார்த்தா கிங் வந்து பயஸ்டாவே இருக்க மாட்டாரு, கரெக்டா இருப்பாரு, அவர் இன்னைக்கு பயஸ்டா நடந்துக்கிறாரு. தேர் இஸ் ஃபாதர் அகேன்ஸ்ட் சைல்ட், அவர் என்னன்னா மகளுக்கு எதிராக திரும்புற ஒரு ஃபாதரா இருக்கிறாரு. வி ஹவ் சீன் த பெஸ்ட் ஆஃப் அவர் டைம். ஐயோ முடியலப்பா, ரொம்ப பார்த்துட்டேனப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Find out this villain Edmund, it shall lose thee nothing, do it carefully. போய் அவனை பாரு எட்மண்ட், பார்த்து எனக்கு ஏதாவது செஞ்சு அவன் நல்லவன் ப்ரூவ் பண்ண. அண்ட் த நோபல் அண்ட் ட்ரூ ஹார்ட்டட் கேன் பேனிஷ், பாரு கென்ட்ட கூட பேனிஷ் பண்ணிட்டாங்க. ஹிஸ் அஃபென்ஸ் ஹானஸ்டி, அவன் என்ன தப்பு செஞ்சான், உண்மையை பேசினான், அதுக்கு அவனை பேனிஷ் பண்ணி வச்சுட்டாரு கிங். இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், ஐயோ எல்லாம் தப்பா நடக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு. ஓகே, Edmund,
This is the excellent foppery of the word, that when we are sick in fortune, often the surface of our behavior, we make guilty of our disasters the sun, moon, and stars, as if we were villains on necessity. பாரா அவங்க அப்பா போனோன்னு சொல்றான், செய்யற தப்பெல்லாம் மனுஷன் செய்யறான், ஆனா பழி என்னவோ சன்னு மேலேயும் மூணு மேலேயும் போடுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். Fools by heavenly compulsion, knaves, thieves, and treasures by spherical predominance. என்னடா இது, முட்டாளா இருக்கிறதுக்கும் கிரகங்களை சொல்றாங்க, நேவ்ஸ் திருடனா இருக்க, தீஃபா இருக்க, ட்ரெச்சரி பண்ண, எல்லாத்துக்குமே அவன் 4 நட்சத்திரம் சரியில்லைன்னு சொன்னா என்னங்கடா அப்படிங்கிற. drunkards, liars, and adulterers by an enforced obedience of planetary influence. குடிகாரனை கேட்டாலும் அவனுக்கு கிரகம் சரியில்லைங்கிறான், பொய் சொல்றவனும் அப்படிதான், அதனாலதான் பொய் சொல்றான்றான். என்ன நடக்குது, செய்யற தப்பெனவோ மனுஷன் செய்யறான், பழிய என்னவோ கிரகங்கள் மேல போடுறானே. and all that we are evil in by a divine thrusting on. ஏதோ கடவுள்னாலதான் நம்ம தப்பு பண்ற மாதிரி சொல்றானே. an admirable evasion of war master man to lay his goatish disposition on the charge of a star. ஒரு war master man ஒரு தப்பு செய்யறவன், ரொம்ப ஆசைப்பிடிச்சவன் ஒரு இல்லெஜிட்டிமேட் அஃபேரை வச்சுக்கிறான். அப்பாதான் அவன் அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்திக்கிறான். My father compounded with my mother under the dragon style, and my nativity was under Ursa Major, so that it follows I am rough and lecherous. எங்க அப்பா ஆசையில எங்க அம்மாட்ட போனாரு, ஆனா பழி என்னவோ ஒரு அர்சா மேஜர் சொல்லிட்டு ஒரு கிரகத்து மேல, அது எப்பவும் இந்த பேஷனை தூண்டி விடுற மாதிரி ஒரு கிரகம் அது மேல போடுறாங்க. இது என்னடா ஆச்சரியமா இருக்கு. பட் இருக்கும் அர்சா மேஜர்னாலதான் நான் இவ்வளவு ரஃபாவும் லெஷரஸாவும் இருக்கேன் போல, நான் மோசமானவனா இருக்கேன் போல அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். ஓகே, இப்போ எட்கர் உள்ள வரான். என்டர் எட்கர். அப்பா போயிட்டாரு அங்க இருந்து. எட்கர் அப்பா தேடிட்டு உள்ள வரான். அண்ட் பேட் ஹி கம்ஸ் லைக் த கேட்டஸ்ட்ரோஃப் ஆஃப் த ஓல்ட் காமெடி. ஐயோ வரான் பாரு, காமெடி பீஸ் வந்துட்டான் அப்படிங்கிறான். யாரு, அவங்க அண்ணனை பார்த்து எட்மண்ட். ஓகே, அவன் பாவம் எல்லாத்தையும் வெள்ளையா இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புற ஒரு கேரக்டர் தான் எட்கர். ரொம்ப சாஃப்ட் நைஸ் காய். ஓகே, அவன் வரான். வந்தோன்னே அவன் ஒரு காமெடி பீஸ் வந்துட்டான் பாருன்ற மாதிரி. மை கியூ இஸ் வில்லனஸ் மெலான்கலி வித் சை லைக் டாம் ஓபெட்ல. இவன் கிறுக்கனா தான் போறான். ஓ திஸ் எக்லிப்சஸ் டூ போர்டன் திஸ் டிவிஷன்ஸ். கண்டிப்பா இவனுக்கும் கிரகம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிறான் எட்கர். பார்த்து கிண்டலா அவனா தனக்குள்ள பேசிட்டு இருக்கான் அவங்க அண்ணனை பார்த்து. எட்கர், how now brother Edmund, what serious contemplation are you in? என்ன தம்பி, ஏதோ ரொம்ப பயங்கர யோசனையில இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வர்றான் எட்கர். அவனை பத்தி தான் காமெடி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் எட்கர் என்ன ரொம்ப சிந்தனையில இருக்க, யோசனையில இருக்கேன்ட்டு வரான். I am thinking brother of a prediction I read this other day. What should follow these eclipses? ஒன்னும் இல்லைன்னா அந்த எக்லிப்சஸ் நிறைய 2 வருது, தொடர்ந்து கிரகணங்கள் வருது, அது என்ன குறிக்குதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. எட்கர் கேக்குறான், do you busy yourself with that? இதெல்லாமே யோசிச்சுட்டு இருக்க? I promise you, the effects he writes of succeed unhappily as of unnaturalness between the child and the parent, death, dissolutions of ancient amities, divisions in state, menaces, maledictions against king and nobles, needless diffidences, banishment of friends, dissipation of cohorts, nuptial preachers, and I know not what. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அவன் பேசுறான். அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே வேற வேர்ட்ஸ் சொல்றான். ஆமாண்ணா, இந்த எக்லிப்ஸ்னாலதான், அந்த கிரகணங்கள்னாலதான் நிறைய மாற்றங்கள் நினைக்கிறேன் உலகத்துல. பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகுது, பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்புறாங்க, ஸ்டேட்ல டிவிஷன்ஸ் இருக்குது பாருங்க, நம்ம கண்ட்ரியை 3 டிவைட் பண்ணிட்டாங்க, 2 டிவைட் பண்ணிட்டாங்க, டிசல்யூஷன்ஸ் இன் ஏன்ஷியன்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது மொனாஸ்ட்ரிஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் அவன் மென்ஷன் பண்றான். ஓகே, நிறைய நப்ஷியல் பிரீச்சஸ், கல்யாணமான உறவுகள்லாம் பிரீச் ஆகுது, அண்ட் ஐ நோ நாட் வாட், எதுக்குன்னே தெரியல அண்ணா அப்படிங்கிறான். எட்கர், how long have you been a secretary to astronomical? ஓ, நீ அஸ்ட்ரானமி படிக்க ஆரம்பிச்சிட்டியா தம்பி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். கம் when saw you my father last? சரி விடுனா, அதெல்லாம் விட்டுட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. அப்பாவை எப்ப பார்த்த அப்படின்னு கேட்கறான். the night gone by. நேத்து நைட்டு தான் பார்த்தேன் அப்படிங்கிறான் எட்கர். spake you with him? நீ பேசுனியா அவர்கிட்ட? ஸ்பேக்னா பாஸ்ட் டென்ஸ்ல. ஸ்பேக் யூ வித் ஹிம்? யா, 2 hours together. 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கனேப்பா அப்படிங்கிறான் எட்கர். எட்மண்ட், parted you in good terms? சந்தோஷமா தானே பிரிஞ்ச, அவர்கிட்ட எதுவும் சண்டை போட்டு பிரிஞ்சியா? found you no displeasure in him by word or countenance? அவரை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுனியா?
நன் அட் ஆல் அப்படிலாம் அப்படியே அவனுக்கு அப்படியே அப்பதான் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல் ஆகுது. நல்லா தானே பேசணும் அப்பா கிட்ட, என்ன இவன் விதவிதமா கேக்குறான். நன் அட் ஆல் அப்படிங்கிறான். எட்மன், you think yourself wherein you may have offended him. இல்ல இல்ல, நீ எதையோ அவர்கிட்ட பேசியிருக்க, அவர் ரொம்ப கோவமா இருக்காருன்னா. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு டிராமா ப்ளே பண்றான், இந்த பக்கம் அதே டிராமா ப்ளே பண்ண முடியாது. இங்க வேற ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். யாருக்கிட்ட? எட்கர் கிட்ட. ஓகே, நம்ம அதை கவனிக்கணும். And at my entry to forbear his presence until some little time hath qualified the heat of his displeasure, which at this instant so ranketh in him that with the mischief of your person it would scarcely allay. இல்ல, அதான் எனக்கு வந்து நல்லா தெரியுது, ஏதோ ஒரு கோபம், ரொம்ப டிஸ்பிளஷரை தூண்டி விடுற மாதிரி ஏதோ நீ பேசிட்ட, அப்பாவோட கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதோ பேசிட்ட, அப்படியே ரேஜிங்கா இருக்காரு அவர் மேல, அப்படி உன் மேல அப்படி ஒரு கோபமா இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்றான். எட்கர், some villain hath done me wrong. எவனோ ஒருத்தன் ஒரு வில்லன் பூந்து ஏதோ பண்றான்டா அப்படிங்கிறான் எட்கர். எட்மன், that's my fear. ஆமாண்ணா, அதுதான் நான் பயப்படுறேன். எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல, நீ அப்படி பேசுறவன் இல்லையே, எனக்கு தெரியுமே அப்படிங்கிறான். I pray you have a continent forbearance till the speed of his rage goes low. ஆனாலும் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பயங்கர கோபமா இருக்காரு, உன்னை பார்த்தா அடிச்சிருவார், அந்த கோபமா இருக்காரு. கொஞ்சம் அவர்கிட்ட போய் பார்க்காத, ஒரு நாளைக்கு அவரை போய் பார்க்காத, பேசாத. அவனோட இப்போதைய நீட் என்னன்னா, எட்கரும் அவங்க அப்பாவும் மீட் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கான். ஓகே, மீட் பண்ணி பேசிக்கிட்டானா பிரச்சனை தீர்ந்துரும்னா, அப்படி எழுதலன்னு அவன் அடிச்சு சத்தியம் பண்ணா அப்பா நம்பிடுவார். ஓகே, அண்ட் as I say, retire with me to my lodging. நான் ஒண்ணு சொல்றேனே, தயவு செஞ்சு இங்க இருக்காத, இன்னைக்கு வா, என் வீட்டுக்கு வந்துரு. எல்லாம் கிங்ஸ் தானே, எல்லாம் அவங்கவுங்க தனித்தனி ஒரு சின்ன அரண்மனை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட லாட்ஜிங் வந்துரு, என் ரூமுக்கு போலாம் வா. ஃப்ரம் ஹென்ஸ் ஐ வில் பி fitly bring you to hear my lord speak. நீ கொஞ்சம் சமாதானம் ஆனோன்னா அப்பாவை உங்ககிட்ட கூப்பிட்டு வரேன். ஓகே, ப்ரே யூ கோ. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அவரை பார்க்காத. நம்ம வீட்லயே சொல்லுவோம் இல்லையா, ஏய் அவர் கோவமா இருக்காதா, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுதான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அண்ணனுக்கான என்ன தப்பு பண்ணோன்னு தெரியல, பட் தம்பி வந்து ரொம்ப பிரியமா சொல்றான். there is my key, if you do stir abroad go on. இங்க பாரு, என்னோட வீட்டு சாவி இருக்கு பாரு, எடுத்துட்டு போ, என் ரூமுக்கு போய் படு போ. if you do stir abroad, ஒருவேளை வெளியே போறதா இருந்தா ஆர்ம்ஸ் எடுத்துட்டு போ, அதாவது வெப்பனோட போ, தனியா போகாத. உங்க அப்பா பயங்கர கோபத்துல இருக்காரு, என்ன பண்ணுன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். திடீர்னு அப்படி சொன்னா எட்கருக்கு என்ன ஆண்டு பிரதர், என்னது வெப்பன் எடுத்துட்டு போகணுமா அப்படிங்கிறான். பிரதர், ஐ அட்வைஸ் யூ டு த பெஸ்ட், உனக்கு நல்லதுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறான். ஐ நோ honest man if there be any good meaning towards you. I told you what I've seen and heard, but faintly nothing like the image and order of it. Pray you away. இங்க பாரு, நான் என்ன பார்த்தனோ கேட்டனோ அதை தான் சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. ஓகே, இதுல வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணல, உன்னை பயமுறுத்தணும்னு சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். தயவு செஞ்சு வெப்பன் எடுத்துட்டு போ, வெளியே போறதா இருந்தா இப்போதைக்கு ரூம்ல போய் படுப்போம்ட்டான். ஓகே, ஷால் ஐ ஹியர் ஃப்ரம் யூ அனௌன், சீக்கிரம் வந்து என்னன்னு சொல்லுடா, எனக்கு விதவிதமா பேசுறியே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறான். ஐ டூ சர்வ் யூ இன் திஸ் பிஸ்னஸ், கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் வரேன் போ. எட்கர் எக்ஸிட்ஸ். அவன் ஒண்ணுமே புரியாம, எதுக்கு வந்தோம், என்ன நடந்தது ஒண்ணுமே புரியாம பாட்டு போறான். யோசிக்கவே அவனால முடியல. வீட்டுல இருக்கிறவங்க திடீர்னு இப்படி பேசினா அவனுக்கு என்ன புரியும். சொந்த தம்பியும் சொல்றான், அப்பா உன் மேல பயங்கர கோபமா இருக்கிறாருன்னு. நேத்து வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்த தம்பி, அவனுக்கு ஒன்னும் சந்தேகப்படுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவன் போறான். அப்ப எட்மண்ட் சொல்றான், திரும்ப ஒரு சாலிலாக்கி கொடுக்குறாரு. நான் சொன்னேன் இல்லையா, எப்பவுமே ஷேக்ஸ்பியர் வந்து அந்த வில்லன்ஸ்க்கு அதிகம் சாலிலாக்கி கொடுத்துருப்பாரு. ஒரு முக்கியமான கட்டத்துல எல்லாம் ஒரு சாலிலாக்கி, ஆரம்பத்துல ஒரு சாலிலாக்கி பார்த்தோம், இப்ப திரும்ப ஒரு முடிகிறப்ப ஒரு சாலிலாக்கி. எக்ரெடுலஸ் ஃபாதர் இந்த பிரதர், அப்பா சொல்றதெல்லாம் நம்புற ஒரு அப்பா, ஒரு நோபலான பிரதர், இப்படி கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன சொன்னாலும் 2 பேரும் நம்புறாங்கடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறான். ஓகே, whose nature is so far from doing harms that he suspects none. பொதுவா ஹார்ம்ஸ் அதிகம் பண்றவங்க, அதாவது தப்பு பண்றவங்க தான் மத்தவங்க கிட்ட கவனமா இருப்பாங்க. அவன் நம்மளுக்கு இதே செய்வானோ அப்படின்னு. வெகுளியா இருக்கிறவங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மத்தவங்களும் நல்லவனாதான் இருப்பான், நம்மள மாதிரிதான் இருப்பான், நம்மள அவன் தீங்கு செய்ய மாட்டான்னு தான் நினைப்பாங்க. ஸோ பொதுவாவே அப்படிதான் திங்கிங் அப்படிதான் போகும். நம்ம நல்லவனா மத்தவன் நல்லவனாதான் நினைப்போம். நம்ம மோசமானவனா இருந்தா மத்தவனும் நம்மளை இப்படி பண்ணிடுவானோ அப்படி பண்ணிடுவானோன்னு நினைப்போம். ஸோ அததான் சொல்றாங்க,
whose nature is so far from doing harms that he suspects none. அவனால எந்த ஹார்மும் பண்ண முடியாது, அதனால யாரும் தன்னை ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு பாவம் இந்த எட்கர் நினைக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஓ whose foolish honesty my practice is right easy. இவன் இவ்வளவு ஃபூலா பிஹேவ் பண்றதுனால, ஃபூலிஷா ஹானஸ்டா இருக்கான், அதனால நான் ஈஸியா அவனை ஓட்ட முடியுது அவனை வச்சு. இல்லைன்னா ஒரு யங்ஸ்டர் அவன் கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் என் பிளான் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். அவன் ஒண்ணுமே என்ன சந்தேகப்படல. ஐ சி த பிசினஸ், நான் என்னோட பிசினஸ் அழகா போயிட்டு இருக்கு, சூப்பரா இதுல சக்சஸ் ஆயிடுவேன். லெட் மீ இஃப் நாட் பை பர்த் ஹாவ் லேண்ட்ஸ் பை விட். எனக்கு பிறப்புனால தாண்டா எனக்கு நிலம் இல்ல, இடம் இல்ல, சொத்து இல்லைன்னு சொல்றீங்க, இதை என் மூளையினால நான் வாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் மூளையினால நான் வாங்கிக்கிறேங்கிறான். ஆல் வித் மீ இஸ் மீட் தட் ஐ கேன் ஃபேஷன் ஃபிட். நான் எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் ஃபிட் ஆவேண்டா அப்படின்னு சொல்றான். ஹி எக்ஸிட்ஸ். அப்போ எட்மண்டோட இந்த சாலிலாக்கியோட இந்த சீன் முடியுது. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சீன். ஸோ நெக்ஸ்ட் சீன் சீன் 3. இது ஒரு சின்ன சீன் தான், அதனால இதோட சேர்த்து முடிச்சிடறேன். ஏன்னா சீன் 4 ரொம்ப பெருசு. அதை நம்ம தனியாக நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துக்கலாம். ஓகே, இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் கானரில் அண்ட் ஆஸ்வால்ட் ஹர் ஸ்டீவர்ட். இது திரும்பவும் கானரில் வீட்டுக்கு போயிடும் இந்த சீனுக்கு. ஓகே, கிளவுசிஸ்டர் வீட்டில் இருந்து திரும்பவும் கானரில் வீட்டுக்கு போயிடும். ஸோ கிளவுசிஸ்டர் ஸ்டோரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எட்மண்ட், எட்கர், கிளவுசிஸ்டர். Edmund, bastard brother. Edgar, legal son. Bastard son is Edmund, legal son is Edgar. எட்மண்ட் பயங்கர பிளான் பண்ணி அப்பாவையும் அண்ணனையும் வச்சு பிளான் பண்ணி சொத்துக்களை அடைய விரும்புறான். இதுதான் அந்த கதை. இப்போ தேர்ட் சீன்ல நம்ம கானரில் ஆஸ்வால்ட் ஹர்ஸ்ட் ஸ்டீவர்ட், அதாவது அவளோட பிஏ மாதிரி இருக்க ஆஸ்வால்ட். ஓகே, கானரில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் டாட்டர். அவங்க வீட்டுக்கு தான் காட்சி மாறுது. கானரில், டிட் மை ஃபாதர் ஸ்ட்ரைக் மை ஜென்டில்மேன் ஃபார் சைடிங் ஆஃப் ஹிஸ் ஃபூல்? எஸ் மேடம். அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்லிட்டு வெயிட் பண்றேன். ஆக்சுவலா இப்போ அப்பா கானரிலோட இருந்துட்டு இருக்கிறார், மூத்த மாட்ட இருக்கிறார். ஒரு மாசம் அங்க இருக்கணும். ஒரு மாசம் முடிஞ்சோன்னா செகண்ட் டாட்டர்கிட்ட அவர் போகணும். இப்போ 15 நாள் கிட்ட ஆகுது, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாராம், காலையில எனக்கு கிங்டம் எல்லாமே கொடுத்துட்டாரு, மகளுக்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டாரு, கிங்ட பட்டத்தை மட்டும் தான் வச்சுக்கிட்டாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், ரிட்டையர்மெண்ட்டை நினைச்சிட்டு தினம் காலையில ஹண்டிங்கு அது இதுன்னு அவரோட சோல்ஜர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே படை பலத்தோட அப்படியே பெருமையா அப்படியே வீதி உலா போறது, ஹண்டிங் போறது அப்படின்னு ஜாலியா இருக்கிறாரு கிங். ஒரு 10 நாளா 15 நாளா அவர் பாவம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கிங்டம் கொடுத்துட்டு. மதிய நேரம் வீட்டுக்கு வருவார். மதியம் இந்த சாப்பாடு நேரத்துக்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஈவினிங் ஹவர்ஸ்ல வீட்டுக்கு வர்றாரு. அப்படி வர நேரம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவங்க அந்த கோனரலோட பேலஸ்ல ஒரே இவங்க எல்லாம் கசகசன்னு இவங்களுக்கு சாப்பாடு போட, அப்போ கிங் மிரட்டி கோனரலோட சர்வன்ட்ஸ் எல்லாம் மிரட்டிட்டு வேலை வாங்கிட்டு எல்லாம் இருக்கிறார். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கானரில் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்காங்க. இந்த ஆள் என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னமும் திரும்ப நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி ஒரு இரிட்டேஷன். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, தன்னோட பிஏவை கூப்பிட்டு, எங்க அப்பா உன்னை திட்டினாரா, அடிச்சாரா, அந்த என்னோட ஜென்டில்மேன் நம்ம வேலைக்காரனை அடிச்சிட்டாராமே அப்படின்னு. எஸ் மேடம் அப்படின்னு சொல்றான் ஆஸ்வால்ட். கானரில், பை டே அண்ட் நைட் ஹி ராங்ஸ் மீ, எவ்ரி ஹவர் ஹி ஃபிளாஷஸ் இன்டு ஒன் gross crime or another that sets us all at odds. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, என் நேரம் எனக்கு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொரு மணியும் ஏதாவது ஒரு கிரைம் இல்லைன்னா இன்னொரு கிரைம் பண்றாரு. ஐ வில் நாட் என்டியூர் இட் எனிமோர். இனிமேட்டு என்னால தாங்கிக்க முடியாது. ஹிஸ் நைட்ஸ் grow riotous and himself upbraids us on every trifle. ரொம்ப ரயட்டஸா மாறிட்டு இருக்கிறாங்க, நேரம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அவரோட சோல்ஜர்ஸ். ஓகே, அப்புறம் அவரும் இப்படிதான் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறார். when he returns from hunting I will not speak with him. தினம் ஈவினிங் வந்தோன்னு அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் போய் படுப்பேன். இன்னைக்கு நான் அவரை போய் பார்க்க போறது இல்லை, அவர் முகத்தை நான் பேச போறதும் இல்லை. அவர் என்னை கேட்பாரு கண்டிப்பா, சே ஐ ஆம் சிக், நான் படுத்திருக்கேன்னு சொல்லு, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லு. இஃப் யூ கம்ஸ் lack of former services you shall do well, the fault of it I will answer. அவருக்கு முந்தி மாதிரி நீ பணிவிட செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் கிங் அப்படின்னு நினைச்சிட்டு நீ பயந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தன்னோட பிஏ கிட்ட அவர் அவங்க இன்டைரக்டா என்ன டைரக்டாவே சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட நீ கொஞ்சம் இதாவே நடந்துக்க, எப்படி நடந்துக்கணும், அவருக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆஸ்வெல், he is coming madam, I hear him. ஐயோ, குதிரை சத்தம்லாம் கேட்குது, வரிசையா வந்துட்டு இருக்காரு உங்க அப்பா அப்படின்னு. Goneril, put on what weary negligence you please, you and your fellows. I'll have it come to question. If he distasts it, let him go to my sister.
whose mind and mine I know in that or one. இங்க பாரு எவ்வளவு நெக்லிஜென்ட்டா அவர்கிட்ட இருக்க முடியும். கண்டுக்காம இரு, அவரையும் அவரோட ஆளுகளையும் கண்டுக்காத, மரியாதை கொடுக்காத. யூ அண்ட் யோர் ஃபில்டோஸ், அதாவது நம்ம ஆட்கள் அவங்க ஆட்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், கவனிக்க வேண்டாம் அவங்கள. ஐ வுட் ஹாவ் இட் கம் டு கொஸ்டின், கண்டிப்பா அவர் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வருவார். அப்போ நான் என்ன சொல்லிடுறேன், உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா தங்கச்சிட்ட போங்கன்னு சொல்லிடுறேன். அவளும் நானும் மனசும் மைண்டும் ஒண்ணுதான், எனக்கு தெரியும். அவளும் என்ன மாதிரிதான் பண்ண போறா. நாட் டு பி ஓவர் ரூல்ட், அவளுக்கும் அடக்கி யாராவது அடக்குனா பிடிக்காது. ஐடில் ஓல்டு மேன் தட் ஸ்டில் வுட் மேனேஜ் தோஸ் அத்தாரிட்டிஸ் தட் he had given away. ஐடில் ஓல்டு மேன், வயசாகி போச்சு, ஒழுங்கா ஒரு பக்கமா உட்காராம போயிட்டு சுத்திட்டு இன்னும் நான் தான் பதவியை வச்சிட்டு இருக்கேன்னு ஆடிட்டு இருக்கிறாரு. இப்போ பதவியை கொடுத்துட்டு இன்னும் ஆட்ட வேண்டி கிடக்க அவருக்கு அப்படின்னு திட்டுறான். நவ் பை மை லைஃப் ஓல்டு ஃபூல்ஸ் ஆர் பேப்ஸ் அகைன். ஐயோ கடவுளே, ஓல்டானவங்கெல்லாம் திரும்ப குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அண்ட் மஸ்ட் பி யூஸ்ட் வித் செக்ஸ் ஆர் ஃபிளாட்ரிஸ். அப்போ குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ, அடிச்சு வளர்க்குறோம் இல்லையா, அவங்கள என்ன பண்ணணும், செக்ஸ் வச்சு வளர்க்குறோம்ல, அது மாதிரி தான் நம்ம இவங்களையும் பார்த்துக்கணும். வென் தே ஆர் சீன் அப்யூஸ்ட், அப்போ அவங்க தப்பு பண்றப்ப நம்ம உங்களுக்கு செக் தான் வைக்கணும். புரியுதா? ரிமெம்பர் வாட் ஐ ஹவ் செட், புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரியுது மேடம் ஆஸ்வெல்ட். கானரல் அண்ட் லெட் இஸ் நைட்ஸ் ஹவ் கோல்டர் லுக்ஸ் அமங் யூ. அவங்களோட நைட்ஸுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க. அண்ட் க்ரோஸ் ஆஃப் இட் நோ வாட் க்ரோஸ் ஆஃப் இட் நோ மேட்டர், என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அட்வைஸ் யுவர் ஃபெல்லோஸ். ஸோ இங்கே இருக்கிற ஆளுகிட்டையும் அதை சொல்லி வச்சுட்டுட்டாங்க. ஐ வுட் ப்ரீட் ஃப்ரம் ஹென்ஸ் அகேஷன்ஸ் அண்ட் ஐ ஷால் தட் ஐ மே ஸ்பீக். கண்டிப்பாக இதுல இருந்து என்னைய பேச வைப்பாரு, பேசிக்கிறேன் நான். ஐ வில் ரைட் ஸ்ட்ரைட் டு மை சிஸ்டர் டு ஹோல்ட் மை வெரி கோஸ். எங்கள் அக்கா என் தங்கச்சிக்கும் லெட்டர் எழுதுறேன். நான் என்ன பண்ணேன் அதே மாதிரி நீயும் பண்ணுன்னு அவளுக்கும் எழுதிடுவேன். ப்ரிப்பேர் ஃபார் டின்னர், தி எக்ஸிட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். இப்போ எனக்கு மட்டும் சாப்பாடு எடுத்தவே நான் சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறேன்ட்டாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம சீன் 3 முடியுது. ஸோ நம்ம 2 விஷயம் தெரிஞ்சிட்டோம். எட்கர், எட்மண்ட், க்ளௌசெஸ்டர் அவங்க ஃபேமிலியில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். இங்க கொனரல் வீட்ல கிங் லியர் இருக்கிறாரு, சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு. இப்போ அவர் ஒரு கெஸ்ட் மாதிரி அவருங்க வீட்டுல இருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கான ட்ரீட்மெண்ட் வீட்டுல மாறப்போகுது. 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மூத்த பொண்ணு அவரை இல் ட்ரீட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. Okay, this is what we come to know from scene 3. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.